ஜி கொடுங்க. உனக்கு என்ன தோணுதோ வரைங்களாம். உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்கள் வரையலாம். நீ வரமா நீ வர நீ வர ரெடி சார். ரொம்ப நன்றி சார். ஜி ஒரு கொஞ்சம் எல்லாம் சேர்ந்து நிற்போம். நீங்கள் அவர் எடுக்க சொல்ல சென்னை தானே அவங்க சார் பேனர் பேக் ட்ராப்பில் வர மாதிரி. ஓகே சேரில் உட்காந்து பேசுகிறேன். லைட் இன்னும் வரல. கரெக்டாக அடிக்கல. இந்தியா அடுத்த படம்னா நல்லா சுற்றி மேய்ப்பு அடிக்கிற அப்படி எப்படி அடிக்கிறேன்
சார் நீங்களும் பக்கத்தில் இல்லைங்க சார், உங்களையும் தான். ஓகே ஓகே ஓகே. இல்லை வரேங்க. யார் பாது சார்? அப்படியே தண்ணி ஊற்றிடுங்க சார். நம்மளால் இத்தாசோட ஆள் போய் நின்று எழுதி வச்சிருக்கேன். Rolling. Now we are going to speak with Mr. Thirunavukarasu, the correspondent of RH Higher Secondary School. Sir, உங்களை பற்றி நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள் சார். என்னை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணுற அளவுக்கு பெருசு ஒன்றும் இல்லை. அப்பா பேர் பி கணேசன், ரிட்டையர்டு ஹெட் மாஸ்டர். அம்மா வந்து எம் நியமல், ரிட்டையர்டு ஹெட் மிஸ்டர்ஸ். நான் இந்த ஸ்கூல் நடத்திக்கிட்டு இருக்கேன், அவ்வளோதான். ஐயா, நாங்கள் வந்து கேள்விப்பட்டோம் 28 வருஷமாக வந்து இந்த பள்ளியை வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்திருக்கிறீங்கன்னு. உங்களுக்கு எதையா தோணுச்சு? எப்படி உங்களுக்கு இது ஆரம்பிக்குன்னு நினச்சிங்க? அந்த ஸ்ட்ரகிள்லே கொஞ்சம் உங்களோட ஒரு இது பேச முடியுமா? நல்ல கேள்வி. நான் ஊனமுற்றோருக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் நான் இருக்கவும் இல்லை, பிறக்கவும் இல்லை. ஏற்கனவே ஒருத்தர் ராதாகிருஷ்ணன் என்ற ஒரு சமூக விரோதி இதை நடத்தி கொண்டிருந்தார். திடீரென்று அந்த ஏரியாவிலே வாத்தியர்கள் தேவைப்படுகின்றது என்று கூறியதும் நமக்கு கமிஷன் கிடைக்குமே என்ற பேராசையினால் ஒரு 8 பேர் 80, 70, 75 என்று பணம் பேசி இங்கு அழைத்து வந்தேன். எனக்கு 35,000 ரூபாய் கையில் கொடுத்து, இது உங்களுக்கு சேர வேண்டிய அமௌண்ட் அப்படின்னு கொடுத்து மாடியில் எனக்கு ஒரு விருந்து வைத்தார். 2 நாட்கள் கழித்து கொடுத்த 7 பேரும் வீட்டுக்கு வந்து விட்டார்கள். அன்றைக்கே நான் வீட்டை விட்டு வெளியே வந்து விட்டேன். அப்பா, அம்மா, தம்பி, தங்கிகளுக்கு மனங்கள் போய் உண்டு. இங்கே தங்கியேன். காவல்துறை மூலமாக இன்ஸ்பெக்டர் பிஎஸ் கிருஷ்ணன் இன்னும் உயிரோடு இருக்கின்றார். அவர் நடந்து விட்டது, நீங்கள் இந்த பள்ளியை எடுத்து நடத்துங்கள், நாங்கள் உங்களுக்கு வேண்டிய ஆதரவு தருகிறோம் என்று சொன்ன ஒரே காரணத்தினால் இந்த 94/12 மார்ச்சிலிருந்து நான் இந்த பள்ளிக்கு பொறுப்பாளராகவும் கரஸ்பாண்டாகவும் இருக்கின்றேன். ஐயா அவர்களுடைய பள்ளியில் எனது மாணவர்கள் மார்ச், ஏப்ரல் சென்று எஸ்எஸ்சி +2 எழுதுவார்கள். அதற்கு ஐயாவுக்கு முந்தி பிந்தி உதவி பண்ணி கொண்டிருக்கின்றார்கள். நான் தற்போது இதை டெல்லி கவர்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணி, தமிழக அரசுக்கு அப்ளை பண்ணி, ஃபண்டுகள் கொஞ்சம் வாங்கி பிள்ளைகளுக்கு தேவையானவற்றை முழுமையாக செய்து கொண்டிருக்கின்றேன். பிள்ளைகள் இப்பொழுது மகிழ்ச்சியாக இருக்கின்றது. எனக்கும் துறை மேலோ வேலைகள் மேலே அக்கறையில்லை, இதுவே போதும். எனது மனைவி MA/B.Ed மங்கையர்கரசி, அவளும் ஒரு 10 நாள் 10 நாளில் இந்த பள்ளிக்கூடத்தில் நான் இருக்கின்றேன்
எனக்கு வேலை வேண்டாம் என்று கூறிவிட்டார். இப்போ இருவரும் சேர்ந்து பல பேர் ஒத்துழைப்போடு இந்த பள்ளியை நடத்தி கொண்டிருக்கிறோம். பெரிய விஷயம் சார். சீரியஸாக நீங்கள் வந்து 28 வருஷமாக அவ்வளோ கஷ்டங்கள்லையும் ஏற்படுத்தி இவ்வளோ கஷ்டத்துலையும் நீங்கள் பார்க்காம இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல் நடத்துறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. கண்டிப்பாக நாங்கள் வந்து எங்களால் முடிஞ்ச உதவி உங்களுக்கு செய்வோம். அக்னி ஃபவுண்டேஷன் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டீங்க ஐயா, அதை பற்றி நான் கருத்து கணிப்புன்னு சொல்லுங்கள். அக்னி ஃபவுண்டேஷன்லேருந்து தம்பி வந்தார். வந்து அக்னின்னு சொல்கிறத காட்டிலும் நான் எஸ்எம்எஸ்குள்ள வந்தேன். ஐயா தெரியும், ஐயா தான் இப்போ ஹெட்மாஸ்டராக அப்படின்னு சொன்னால் உட்காந்து ஒரு அரை மணி நேரம் பேசுகிறோம். எப்படி இப்போ அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி இந்த அக்னிக்கு நிறைய ஃபியூச்சர் இருக்குது, உங்கள் பள்ளிக்கூடத்துக்கு ஃபியூச்சர் இருக்குது, கலந்து எனக்கு அட்வைஸ் பண்ணார். அவர் பண்ண அட்வைஸ்லாம் எனக்கு பிடிச்சி, அதனால் இப்போ நான் வாங்கி இதில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குது. கண்டிப்பாக ஐயா, இதில் வந்து நாங்கள் ப்ராஜெக்ட் ஐடென்டிட்டின்னு ஒரு ப்ராஜெக்ட் வச்சுக்கிறோம். அதில் வந்து எப்படின்னா வெப்சைட் க்ரியேட் பண்ணி உங்களோட ஸ்கூலை வந்து இன்னும் பல அளவுக்கு ஃபேமஸ் ஆக்க போகிறோம். வேர்ல்டு வைட் ஃபேமஸ் ஆக்கி அதை வந்து இப்போது வந்து ஃபாரின்லேருந்து எதாவது ஃபண்ட் பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு வந்து டேரெக்டாக வந்துடும். உங்களுக்கு உங்கள் வெப்சைட் த்ரூ வந்து அவங்களே டேரெக்டாக ஃபண்ட் பண்ணுறோம். எந்த கைமாற்றலும் இருக்காது, டேரெக்டாக உங்களுக்கு வந்துடும். ஸோ அது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ப்ராஜெக்ட் ஆர்ட் பசங்களுக்கு வந்து ட்ராயிங் காம்படிஷன் வச்சுக்கிறோம். ஸோ இந்த ட்ராயிங் காம்படிஷனில் வந்து வின்னர்களை சூஸ் பண்ணி அந்த பிக்சர்ஸை வந்து நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா ஒரு கேலரி மாதிரி வச்சு அதில் வந்து அதை வந்து விற்க போகிறோம் ஒரு சோஷியல் காசுக்கோசரம். அதை விற்று வர காசு உங்களுக்கு நாங்கள் பயன்படுத்துகிற மாதிரி கொடுப்போம். ஸோ கண்டிப்பாக உங்களோட விஷனை வந்து இன்னும் ஒரு பல அளவுக்கு நாங்கள் கொண்டு வருவோம்யா. கண்டிப்பாக உங்களோட உதவி எங்களுக்கு தேவை. நீங்கள் இப்போ சொன்ன வார்த்தைகள் எல்லாமே ரொம்ப ஆர்வமாக கேட்டுக்கொண்டிருந்தேன். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கின்றது. அதை காட்ட மிக்க மகிழ்ச்சி பக்கத்தில் உள்ள மேல்நிலைப்பள்ளி ஐயா அவர்கள் தலைமையை சார்ந்தது மிக்க மகிழ்ச்சி. ஒரு இன்ஜினியர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகலாம், ஒரு டாக்டர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகலாம், ஒரு இயக்குனர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகலாம், தலைமை ஆசிரியர் கடைசி வரைக்கும் எனது பள்ளி என்று சொல்லக்கூடிய ஒரு பதவி. அந்த பதவியில் இருக்கக்கூடிய ஒரு தலைமை ஆசிரியரை நீங்கள் இங்கு அழைத்து வந்திருக்கின்றீர்கள். அதற்கு நன்றி தெரிவித்துக்கொள்கிறேன். மிக்க நன்றிங்க, ரொம்ப நன்றிங்க. ஒவ்வொரு பக்கமே நான் சொன்னது வாழ்வின்றால் போதாலும் போட்டலமே நம்பிக்கை என்பது நம்மார்பின் லட்சியம் நிச்சயம் வெல்லும் ஒரு நாளின் ஓ மனமே மாறிவிடு, ஓ மனையோ ஓ பனியோ மாறிவிடு. அப்புறம் ஊதா கலர் எதிர்ப்பன் உனக்கு யாரு அப்பன், ஊதா கலர் எதிர்ப்பன் உனக்கு யாரு அம்மன் சொல்லி அவனுக்கு நான் தனமோனும் சொல்லி அவனுக்கு நான் தனமோ அவ்வளோண்ணா. சூப்பர். வெள்ளை தாமரை பூவில் இருப்பான் வீணை செய்யும் மொழியில் கொள்ளையின் உடவை கவிதை கூற்றும் பாவலன் உள்ளத்தாம் ஒரு தேனி உணர்ந்தே ஓதும் மேதத்தின் முன்னின் பால் கல்ல மற்ற முன் போனம் கருணை வாசகத்துட்பொருள் ஆவான். கரையாத கல்வியும் குறையாத வயதும் ஓர்க்கம் வாராத நட்பும் கண்ணாத வளமையும் குன்றாத இளமையும் சரியாத மனம் அன்பும் உதவி பெரிய தொண்டை கூட்கண்டாய் அடையாறு அறிந்தும் மாயனது தங்கையே ஆதி கடவுள் நானும் அபிராமி தாயே பாலும் நெறிதேனும் பாகும் மறுப்பும்
வேணாம் கிளம்புனேன். சூப்பர். ரோலி பாடுங்க. ஊரடங்கும் சாமத்திலே நான் உறங்கும் நேரத்திலே காத்து போல வந்து தொட்டதாரு, காதல் தீயை நெஞ்சில் விட்டதாரு, காத்து போல வந்து தொட்டதாரு, காதல் தீயை நெஞ்சில் விட்டதாரு, யாரு அது யாரு யாரு, இந்த தேரை கொண்டு போவதாரு. ஊரடங்கும் சாமத்திலே நான் உறங்கும் நேரத்திலே நீ தந்த பட்டுச்சேல கசங்காம கட்டி பார்த்தேன் கண்ணால பொண்ண போல. நீ தந்த பட்டுச்சேல கசங்காம கட்டி பார்த்தேன் கண்ணால பொண்ண போல. போதுமா? ஓகே பாடுங்க. செல்லாத்தா டக் பும் பும் பும், மாரியாத்தா டக் பும் பும் பும். அவ்வளோதானா? ஓகே ஓகே கொடுங்க. சார் அப்படியே இருங்க சார். ஒன் மோர். ஒன் மோர். ஓகே. அப்படி திரும்பி செகண்ட் வின்னர் கருப்பசாமி. கருப்பசாமி கருப்பசாமி வந்துட்டார் பாருங்க. அங்கே வாங்க வாங்க சார் நீங்கள் வாங்க. அப்போ அவரே போடுது. இந்த கேபிள் மட்டும் லைட்டாக நான் நோட்டுக்கணும். நந்தினி 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 ஃபோட்டோ. ஓகே. இளையராஜா இளையராஜா சார் அதை நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கிறீங்களா? உங்களுக்கு எவிடன்ஸ் வேணுமா? அதை பசங்கள்ட்ட வாங்கிடுங்க. ஃபஸ்ட்டு சைன் கார்டு போட்டு கார்னரில் ஃபஸ்ட்டு சைன் கார்டு போட்டு வாங்கிடுங்க. Action. Rolling. Let us welcome the mighty award winner, Dr. Radhakrishnan Award, Mr. Valliyappan of SMSC High Secondary School, Karaikudi. Sir, introduce yourself, sir. My name is M.R. Valliyappan, Headmaster SMSC Higher Secondary School, Karaikudi. It is a 100 years old school, oldest school in the town city, Karaikudi. Sir, இந்த ஆர்ஃபனேஜை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த ஆசிரமத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்து கணிப்பு என்ன? இப்போ நாங்கள் இருக்கக்கூடிய இந்த ரேணுகா உடல் ஊனமுற்றோர் பள்ளி ஏறத்தாழ 28 ஆண்டு காலமாக மிகவும் பின்தங்கிய
ஊனமுற்றோர் மாணவ மாணவியருக்காக தொடக்கப்பட்ட ஒரு பள்ளி மிகச்சிறந்த ஒரு சமுதாய சேவையினை இந்த காரைக்குடியில் சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு செய்து கொண்டு வருகிறார்கள். சார் இந்த பள்ளியை வந்து உங்களுக்கு எத்தனை வருஷமாக தெரியும் சார் உங்களுக்கு? ஒரு 28 ஆண்டுகளாக தெரியும். நான் இந்த பள்ளியில் ஏறத்தாழ 30 ஆண்டு காலமாக என்னுடைய பள்ளியில் பணியாற்றி கொண்டிருக்கிறேன். இந்த பள்ளி வந்து ஏறத்தாழ 28 ஆண்டு காலமாக சிறந்த சேவையாற்றி கொண்டு வருகின்றது. கேட்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். சார் இந்த அக்னிஸ் ஃபவுண்டேஷன் இதை பற்றி நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க? அக்னி ஃபவுண்டேஷன் வந்து டவுன் ட்ராடட் அண்ட் அண்டர் ப்ரிவிலேஜ்டு ஸ்டூடெண்ட்ஸுக்காக நிறைய நீங்கள் பாடுபட்டுருக்கீங்க, எனக்கு நல்லா தெரியும். இப்போ எங்கள் ஸ்கூலில் கூட ஒரு சயின்ஸ் எக்ஸிபிஷன்லாம் நீங்கள் கண்டக்ட் பண்ணி அதில் பெஸ்ட்டு 3 செலக்ட் பண்ணி ப்ரேயரில் வந்து ஹானர் பண்ணிங்க. அது உண்மையிலேயே அந்த படிக்கக்கூடிய ஏழை மாணவர்களுக்கு உள்ளபடியே அது ஒரு மோட்டிவேஷனாக இருக்குது. உங்களுடைய செயல்கள் உண்மையிலேயே பாராட்டுக்குரியது. உங்களுடைய சேவை தொடர்ந்து இந்த புவர் அண்ட் டவுன் ட்ராடட் அண்ட் அண்டர் ப்ரிவிலேஜ்டு சில்ட்ரன்ஸுக்காக நீங்கள் செய்யக்கூடியது உண்மையிலேயே பாராட்டுகிறேன். அதை தொடர்ந்து செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். மிக்க நன்றி சார். கண்டிப்பாக உங்களோட உதவி எங்களுக்கு தேவைப்படும். ஏன்னா வந்து இது வந்து தனி மனுஷனால் செய்ய முடியாது. உங்களை மாதிரி பெரிய ஆளுங்க டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவார்டெலாம் வாங்கியிருக்கிறீங்க. ஒரு மேன்மையான ஆளுங்கள், இந்த மாதிரி ஆளுங்களால தான் எங்களால் இந்த 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 ஆர்கனைசேஷனை கண்டிப்பாக நல்ல லெவலில் வளர்க்க முடியும். கண்டிப்பாக உங்களோட உதவி தேவை சார். கண்டிப்பாக எங்களாலான உதவியை அந்த காரைக்குடி அந்த சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய ஏழை மாணவ மாணவிகளுடைய முன்னேற்றத்திற்காக தான் நாங்கள் பாடுபட்டு கொண்டிருக்கோம். எங்களோடு சேர்ந்து நீங்களும் சேர்ந்து சிறப்பாக செயல்படுறதுக்கு உண்மையிலேயே பாராட்டுக்குரியது. கண்டிப்பாக சார். ரொம்ப நன்றி சார். மறுபடியும் அந்த அம்மா குறுக்க போயிட்டாங்க. பார்க்கலையா சார்? நான் பார்த்தேன். நான் இங்கே வந்த முன்னால் தான் பார்த்தேன். எங்கே இருந்துச்சு? அந்த கடைசி பாட்டு மட்டும் தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்களா? அந்த கடைசி பாட்டு மட்டும் போகும். இல்லை நான் சவுண்டு வராதுண்ணா. ரோலிங். ரொம்ப மிக்க நன்றி சார். நீங்கள் வந்து டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவார்டெலாம் வாங்கியிருக்கிறீங்க. கண்டிப்பாக உங்களை மாதிரி ஆட்கள் தான் எங்களுக்கு தேவை சார். நீங்கள் வந்து ப்ரொமோட் பண்ணால் தான் கண்டிப்பாக இந்த ஊரில் வந்து இந்த காம்படிஷன் இந்த ஆர்கனைசேஷனை கண்டிப்பாக ஒரு பெரிய லெவலில் கொண்டு வர முடியும் சார். கண்டிப்பாக சார். இந்த காரைக்குடி மற்றும் சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய ஏழை மாணவ மாணவியருடைய முன்னேற்றத்துக்காக தான் நாங்கள்லாம் பாடுபட்டு இருக்கோம். உங்கள் அக்னி ஃபவுண்டேஷனும் இதே நோக்கத்தோடு இருக்கிறதுனால நம்ம 2 பேரும் இணைந்து செயல்பட்டால் ஏழை மாணவ மாணவிகளுடைய முன்னேற்றத்திற்கு நாம் இணைந்து செயல்பட்டு மாணவர்களுடைய முன்னேற்றமே நமது குறிக்கோளாக கொள்வோம். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி சார். தேங்க்யூ சார். ரோலிங் பாடுங்க. கல்யாண மாலை கொண்டாடும் பெண்ணே என் பாட்ட கேளு உண்மைகள் சொன்னேன் சுதியோடு நயம் போலவே இணையாகும் துணையாகும் சம்சார சங்கீதமே. கல்யாண மாலை கொண்டாடும் பெண்ணே என் பாட்ட கேளு உண்மைகள் சொன்னேன். வாலிபங்கள் ஓடும் வயதாக கூடும் ஆனாலும் அன்பு மாறாதது. மாலையிடும் சொந்தம் முடிபோட்ட பந்தம் பிரிவென்ற சொல்லை அறியாதது. அழகான மனைவி அன்பான துணைவி அமைந்தாலே பேரின்பமே. மடிமீது துயில சரசங்கள் எயில மோகங்கள் ஆரம்பமே. நல்ல மலையாளின் நேசம் 1 கோடி எஞ்சம் நெளிமீனே பாடுதே தோழி சந்தோஷ சாம்ராஜ்யமே. கல்யாண மாலை கொண்டாடும் பெண்ணே என் பாட்ட கேளு உண்மைகள் சொன்னேன். கூவுகின்ற கோயிலை கூண்டுக்குள் வைத்து கூவென்று சொன்னால் கூவாதம்மா. சோலை மயில் தன்னை சிறை வைத்து போட்டி ஆடென்று சொன்னால் ஆடாதம்மா. நாள்தோறும் ரசிகன் பாராட்டும் கலைஞன் காவல்கள் எனக்கில்லையே. சோகங்கள் எனக்குள் நெஞ்சோடு இருக்கும் சிரிக்காத நாள் இல்லையே. கண்ணே என் சோகம் என்னோடுதான். கல்யாண மாலை கொண்டாடும் பெண்ணே என் பாட்ட கேளு உண்மைகள் சொன்னேன். ரோலிங் ஆக்ஷன்.
ஏய் இங்கே காணே ஒன் மோர் சார். ஃப்ளாஷ் அடிக்காதா? ஓகே. இந்தாங்க ஓகே சார். ஆரோக்கிய இளவின் மணிகண்டன் ஆ மணிகண்டன் சார் இந்த கிளாஸ் படிக்கலாம். பிரவீன்குமார் இந்த கிளாஸ் படிக்கிறேன். தேங்க்யூ. ஏன்னு வரலையா தம்பிக்கு? இன்னும் உனக்கு வரல? இந்த வரும். போங்க ஜி போங்க.